அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 84. இப்போ வேட்டுவன் பாறையிலிருந்து மயிலாவை சந்தன வேங்கையை நோக்கி கூட்டிகிட்டு போகணும் இல்லையா? அந்த இடத்துக்கு பேர் வள்ளிக்கானம் அப்படின்னு வைப்பாங்க. ஏகப்பட்ட சந்தன வேங்கை மரம் இருந்தாலுமே ஏதாவது ஒரு மரத்தை தேர்வு செஞ்சுக்கிட்டு அந்த கூத்து நடக்க போகிற அந்த இடத்த வள்ளிக்கானம் அப்படிம்பாங்க. இந்த வள்ளிக்கானத்தை நோக்கி கிளம்புனாங்க. கூத்துக்களத்தில் இசைக்கருவிகளை இசைக்கிறதுக்கு கூட ஆண்களுக்கு அனுமதி கிடையாது. எல்லாத்தையுமே பெண்கள் தான் இசைப்பாங்க. அதனால் ஊரில் இருந்த பறை, துடி, முழவு ஒன்றா கூட விடலை. மந்தையில் கட்டியிருந்த காரி கொம்பை கூட கழட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. கரை புரண்ட உற்சாகத்தில் கூட்டம் போகுது. நாய் கூட்டம் வேற பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே மேலே போகுது. இந்த கருவுற்ற பெண்ணுக்கான சடங்கை பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சந்தன வேங்கை மரத்தை தேர்ந்தெடுப்பாங்க. அதை வள்ளிக்கானம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுக்கான காரணத்தை அடுத்து பார்க்கலாம். இந்த சடங்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது ஆண்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். பரம்பு பெண்கள் காலங்காலமாக ரகசியமாக வச்சுருக்காங்க. ஏதோ இரவெல்லாம் கூத்து நடக்குது, அது மட்டும்தான் தெரியும், வேறு எதுவுமே தெரியாது. இது கூட பரவாயில்லை, போகிறாங்க, கூத்து நடத்துகிறாங்க, வர்றாங்கன்னு ஆண்கள் மறந்துடுவாங்க. ஆனால் இந்த போகிற பெண்கள் திரும்ப வந்ததுக்கப்புறமும் நிறைய நாள் அதை பற்றி பேசி பேசி அந்த சந்தோஷத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தான் இந்த ஆண்களுக்கு நல்ல கோவம் வரும். என்ன தான் அப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலை செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் எதையும் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த பெண்கள் கணவன் மேலே ரொம்ப காதல் வயப்பட்டு இருக்காங்க அப்படின்னா கணவன் கேட்டால் என்னென்னு சொல்லிடுவாங்கல்ல அந்த கருவுற்ற பெண். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காங்க? அந்த இளம் பெண்கள்கிட்ட அந்த வயசான பெண்கள் போய் முதல்ல என்ன சொல்லுவாங்க? என்ன நடக்குதுங்கிறத நீ உன் காதலன்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டேன்னா போச்சு, உன்னோட பிள்ளை பேர் ரொம்ப வலிக்கும். அப்போ உன்னோட வலியை சுமக்கிறதுக்கு உன்னோட காதலை நான் வரப்போகிறான், நாங்கள் தான் உன் கூட நிற்போம். உனக்கு அளவு கடந்த வலி இருக்குது அப்படின்னு சொன்னாலே நீ தப்பு பண்ணிட்ட, அவன்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயமுறுத்திடுவாங்க. அதனால் இந்த கருவுற்ற இளம்பெண்கள் கூட அந்த காதலன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆணுக்கு தெரியாத ஒரு உலகத்தை பரம்பு பெண்கள் காப்பாற்றிக்கிட்டு வர்றாங்க. அப்படி ஆணுக்கு தெரியாமல் காப்பாற்றுறது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. அதே மகிழ்ச்சி தான் அது என்ன 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 அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்களை தூண்டிக்கிட்டே இருக்குது. வழக்கம் போல் இன்றைக்கும் அதுக்கான ஒரு முயற்சி பண்ணுறாங்க ஆண்கள். இரளிமேட்டிலேருந்து வள்ளிக்கூத்துக்காக நீலன் கிளம்புனப்ப காலம்பனோட மூத்த பையன் கொற்றவனையும் கூட்டிகிட்டு போ அப்படின்னு வேட்டூர் படையன் அப்படியே கூட அனுப்பி வச்சான். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த உள்ளூர் சின்ன பசங்களை அனுப்பினா வள்ளிக்கானத்துக்கு கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. காலம்பனோட பையன் அப்படின்னா ஒத்துக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சி அனுப்பி வச்சார் பழையன். ஆனால் என்னாச்சு, காட்டுக்குள்ளே நுழையிறப்பவே அந்த சின்ன பையனை நீலன்கிட்ட கொடுத்து நீ இங்கேயே இரு, நாங்கள் காலையில் உனக்கு விருந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. வேட்டுவன் பாறையில் 2 பெருசு, வயசான பெருசு, சோமக்கிழவனும் செம்பூந்தனும். பழையனோட கொஞ்சம் வயசு கம்மி தான். ஆனால் நல்லா மலை பாறைகளில் அவங்க உருண்டு உருண்டு நடமாட்டம் ரொம்ப தளர்ந்து போச்சு. இவங்களுக்கெல்லாம் அதிக தொலைவு நடக்க முடியாத ஒரு கிழத்தன்மைக்கு வந்துட்டாங்க இந்த சோமக்கிழவனும் செம்பூந்தனும். இப்போ இரளிமேட்டுக்கு போகாமல் வேட்டுவன் பாறை ஊர்லேயே இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இவங்க இந்த காட்டுக்குள்ளே நுழைஞ்ச பெண்கள் கொற்றனை வெளியவே இரு அப்படின்னு சொல்லிட்டு போகவும் சோமக்கிழவனுக்கு கோவம் வந்துருச்சு. சின்ன பையன் ஆசையாக கேட்குறான், அவனை கூட கூட்டிகிட்டு போகாமல் விட்டுட்டு போகிறீங்களேடி, அநியாயம் இது அப்படின்லாம் சத்தம் போட்டார். ஆனால் பெண்கள் கண்டுக்கவே இல்லை. கேழவன் ஏன் இப்படி கத்துறாங்கிறதெல்லாம் நல்லா தெரியும். எல்லா காலத்துலேயும் சின்ன பசங்க மூலமாக, காதலன்கள் மூலமாக தானே இதை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வரைக்கும் முயற்சி வெற்றி அடையலை. இப்போ கூட கொற்றவனை கொஞ்சி பேசி நீலனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க இந்த பெண்கள். அங்கவே இது வரைக்கும் வள்ளிக்கூத்தில் கலந்துக்கிட்டதே கிடையாது. எந்த வள்ளிக்கூத்துலேயும் முதல் தடவையாக அந்த வாட்டி வர்றா. பெண்கள் கூட்டம் மயிலாவை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. தீப்பந்தங்களை பிடிச்சிக்கிட்டு முன்னாலேயும் பின்னாலேயும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கவே அவளோட அம்மா ஆதினிக்கு பக்கத்தில் அமைதியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அவளோட அமைதியை ஆதினியை பார்த்துட்டு பக்கத்தில் போய் கேட்டா, தடவை பங்கெடுக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா?
இல்லை அப்படின்ட்டா அது அங்கவே. சரி, அப்புறம் என்ன சிந்தனை அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை. இன்னைக்கு இரவு என்ன நடந்தது அப்படின்னு உன்னோட உதிரன் கேட்டால் எல்லாத்தையும் சொல்லிடுவோமே அப்படின்னு பயமாக இருக்கா அப்படின்னு கேட்டா ஆதினி. ஆனால் அங்கவே ஒரு சின்ன புன்முறுவலோட ஆதினியோட காதுக்கு பக்கத்தில் வந்து சொன்னான், உதிரன் கேட்டால் சொல்ல மாட்டேன், சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவேம்மா. ஆனால் அப்பா கேட்டால் மறுக்க மாட்டேன் அப்படின்னா. ஆதினிக்கு சிரிப்பு தாங்கலை. மகளை வந்து அப்படியே தோளோடு அணைச்சிக்கிட்டு யாரு காதுலேயும் விழாதபடி, நிச்சயமாக உங்கள் அப்பா அவங்ககிட்ட கேட்க மாட்டார், கவலைப்படாத அப்படின்னா. அங்கவே இப்படி ஆதினி அதிர்ச்சியோடு பார்த்தா அவன் மகளை பார்த்து கண்ணை சிமிட்டுற பார்த்தா அந்த முகத்துலேருந்து ஒரு வெட்கம் வருது. அங்கவே பார்த்தா கோவத்தோட, அப்போ நீ சொல்லிட்டியா அப்பா கிட்ட, அப்போ நானும் உதிரன்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னா. வெக்கம் படற தாயும் மகளும் மற்றவங்க காதில் படாமல் பேசி சிரிக்கிறாங்க. என்ன நீங்கள் மட்டும் பேசி சிரிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தி வந்து கேட்டப்ப அப்படியே பேச்சை மாற்றி அங்கவையை விட்டு கொஞ்சம் தள்ளி முன்னால் நடக்க ஆரம்பிச்சிட்டா ஆதினி. இப்போது இந்த வள்ளிக்கானத்தில் இருக்கிற கொண்டாட்டத்துக்கு ஏன் இவங்க வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, மாதக்கணக்கில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரும் மயக்கத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சடங்குகளெல்லாம் வழக்கமாக ஊரில் நடக்கிற மாதிரி சடங்குகள் தான். அந்த கருவுற்ற பெண்ணை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு காரணம் பெரும் மயக்கம் அப்படின்னு சொல்லிட்டோம்ல, ஒரு வகையான மது. அதுக்காகத்தான் இந்த பெண்கள் வந்து போகிறாங்க. இந்த மது என்ன வகை அப்படின்னு பரம்பில் இருக்கிற எந்த ஆணுக்குமே தெரியாது. வள்ளிக்கானத்தோட கொண்டாட்டத்தில் பெண்கள் மது உண்டு கழிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ஆண்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்களோட சத்தத்திலருந்தே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது எந்த வகை மது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. இதவே எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, இந்த சோமப்பூண்டு பானம் குடித்தப்போ வந்து ஒருத்தி சொல்லிட்டா, எங்கள் மது மாதிரி இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டா. அன்னையிலேருந்து இந்த வள்ளிக்கூத்தில் என்ன மது குடிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆண்கள் வந்து அந்த தேடலை வந்து ரொம்ப தீவிரப்படுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அது ரகசியமாக தான் இருக்குது. அந்த மதுவை உருவாக்குற வேலையில் ஈடுபடுறவங்க வந்து வயதான பெண்கள். அவங்கக்கிட்டேருந்து இப்போ கொண்டாட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு கூட அது எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாது. ஒவ்வொரு வகை மலரோட தேனுக்குமே வேறு வேறு குணம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதில் வந்து நாக சம்பங்கி அப்படின்னு ஒரு மலர் இருக்குது. ரொம்ப இணையற்ற சுவை கொண்ட தேன் இருக்கிற மலர். அந்த தேனை எடுத்து நுனிநாக்கில் வச்சா மொத்த உடம்பும் அப்படியே அந்த தேனுக்குள்ளே போய் கரையிற மாதிரி இருக்குமா. ஆனால் அந்த நாக்கில் வச்ச தேன் துளி வந்து அவ்வளவு எளிதில் வந்து கரையாது. அதோட சுவை வந்து அப்படியே இருக்கும், ஒட்டிக்கணும் நாக்கில். அடிக்கடி நாக்கு வந்து அந்த சுவை தேட ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த சுவை வந்து உடம்பு முழுக்க தழும்பிக்கிட்டு இருக்கும். மீள முடியாத சுவையை வந்து நினைவு மறுபடியும் மறுபடியும் மறுசுழற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சுவை கரையாமல் தேன் மட்டும் கரைஞ்சிருக்கும். மறுதுளி நோக்கி மனசை நகர்த்தாமல் நிறுத்தி வைக்கக்கூடிய மயக்கம் வந்து நாகசம்பங்கியோட தேனுக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த நாகசம்பங்கி பூத்து கிடக்கிற பகுதியில் இருக்கிற தேன்கூட்டிலருந்து தேன்கட்டியை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த தேன்கட்டியை வந்து தகுந்த சேர்மானத்தோடு சேர்த்து நிலத்துக்குள்ளே புதைச்சி வச்சுருவாங்க. ஒரு பெண் முதல் முறையாக கருவுற்ற உடனே இந்த வயசான பெண்கள், முது பெண்கள் என்ன வேலை செய்வாங்கன்னா, முதல்ல போய் இந்த நாகசம்பங்கியோட தேன் எடுப்பாங்க. எந்த சந்தன வேங்கையை தேர்வு பண்ணுறாங்களோ அந்த இடத்துல புதைச்சி வைப்பாங்க. 4லேருந்து 5 மாதம் மண்ணுக்குள்ளே இருக்கிற அந்த தேன் கட்டி அப்படியே நுரையாகி சுவை இறுகி உறைஞ்சி போயிருக்கும். தேரெல்லாம் அப்படியே உருத்த 2 இருக்கும். இதைத்தான் இவங்க வந்து சுவைப்பாங்க. இன்றைக்கி வந்து சந்தன வேங்கையோட அடிவாரத்தில் மயிலாவை போய் உட்கார வச்சு மயிலாவுக்கு ஒரு மிடரு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வள்ளிக்கூத்து ஆரம்பிச்சது. 6 வகையான துடிகளை அடித்து ஆண்களால் அறியவே முடியாத இந்த மதுவோட சாரம் ஏற்றி பெண்களோட கூத்து ஆரம்பிச்சிச்சு. துடியோட ஓசை, பறையோட அதிர்வு, முழவோட சத்தம் காட்ட உலுக்குது. பெண்கள் அவங்க ஆதி ஆட்டத்தை நிலம் பிளக்க ஆடினாங்க. வேட்டுவன் பாறையில் இருந்த ஆண்களெல்லாம் இப்போ துடியோட சத்தத்தை கேட்டு காரமலையோட வடது பக்கம் நோக்கி அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நள்ளிரவு கூட ஆகலை, அதுக்குள்ளே ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு.
சே, இது என்ன தேரல்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல, எந்த ஆம்பளையினாலையும் கண்டுபிடிக்க முடியல, இவ்வளவு மட்டும் இந்த ஆட்டம் போடுறாளுக அப்படின்னுக்கிட்டாரு செம்புந்தன். ஆரம்பிக்கிறப்பவே இவ்வளவு சத்தமாக இருக்கே, இன்னும் போக போக எப்படி இருக்குமோ அப்படின்னுக்கிட்டாரு சோமக்கிழவன். இருக்கிற இளைஞர்கள் இந்த சத்தம் கேட்ட மலை உச்சியை நோக்கி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சத்தம் கூடிக்கிட்டே இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் வேட்டுவன் பாறையை சுற்றி வளைக்கிறதுக்கு படை வந்துக்கிட்டே இருக்கு. வேட்டுவன் பாறையை சுற்றி பல 100 வீரர்கள் செடி கொடிகளோடு நுழைஞ்சு அப்படியே மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்கிறது 24 பேர் தான் வேட்டுவன் பாறையில். எல்லாரோட கவனமும் உச்சி மலையில் வள்ளிக்குத்தில் இருக்குது. 3 சேனை 600 பேர் மேலே ஏறிக்கிட்டு இருக்கான் கருங்கை வாணன். நிறை இருள் நாள், எல்லா வகையிலையும் பொருத்தம். நல்ல தேர்ந்த வீரர்களை வச்சு அணியை தேர்வு பண்ணியிருந்தான். பரம்போட காவல் தலைவர்கள் இருக்கிற ஊருக்குள்ளே நுழைஞ்சு தாக்க போகிற இந்த படைக்கு நான் தான் பொறுப்பெடுத்துட்டு போவேன்ட்டு வந்தான். இந்த திரையர்களை தாக்கின போரில் வீரத்தை வெளிப்படுத்தினவன் பேர் திதியன், தெரியும்ல. அந்த திதியனை தென்புறத்துக்கும் சேர நாட்டு பெருவீரன் துடிச்சாத்தான் அப்படிங்கிறவனை வடபுறத்துக்கும் தலைமையாக வச்சிட்டான். இவன் கிழக்கு பக்கத்துலேருந்து வீரர்களோட முன்னால் வரான். வேட்டுவன் பாறையோட பாதி உயரத்தை கடந்துக்கிட்டு இருக்காங்க. ஊரில் நாய்கள் கூட எதுவுமே இல்லை. அது ரொம்ப வசதியாக போச்சு. புது ஆளுகளை பொதுவாக மலையடி வாரத்தில் பார்த்தாலே மேலே இருந்து பாஞ்சு இறங்கிரும். நல்ல இடுப்பு உயரத்துக்கு இருக்கிற நாயெல்லாம் சுத்திருச்சுன்னா போச்சு, யானைகளவே நகர விடாமல் நிப்பாட்டிடும். இன்றைக்கி என்னடானா எல்லா நாயும் பெண்களோட சேர்ந்து மலை மேலே ஏறிடுச்சு. குறைக்கிற சத்தம் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருந்த வேட்டுவன் பாறையை நோக்கி எதிரிகள் மேலே ஏறிக்கிட்டு இருந்தாங்க. ஊரோட மந்தையில் உட்காந்துக்கிட்டு இந்த காரமலையோட துடிச்சத்தத்தை பற்றி ஆண்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. துடிச்சத்தம் கூட ஆரம்பிச்சிருச்சு. பெண்கள் இல்லாத ஊரில் பெண்களை பற்றி பேசத்தான் எம்பிட்டு கதை இருக்குது. அதுவும் அவங்களால நிராகரிக்கப்பட்ட வலியை கேலி பேச்சு பண்ணி தான் கடந்து போக முடியும். அப்படி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த காலம்பனோட மகன் அந்த சின்ன பையன் கொற்றனுக்கு தூக்கம் வந்துருச்சு. நீலனும் அதை பார்த்துட்டு, நள்ளிரவுக்கு மேலே பனி அதிகமாக இருக்கும், நீ போய் குடிலுக்குள்ளே படுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டான். இவன் எந்திரிச்சு நீலனோட குடிலுக்கு நோக்கி நடக்கிறான். வேட்டுவன் பாறையில் கிழக்கு முனையில் நாங்கில் மரத்தோட அடிவாரத்தில் இருக்கிற ஒரு குடில். அங்கேருந்து பார்த்தா கிழக்கு திசை குன்றோட சரிவு விழுந்து கிடக்கிற சமவெளி எல்லாமே தெரியும். இருட்டு. கொற்றன் தூக்க கலக்கத்தில் வர்றான். படல் வச்சு வாசலை மூடி இருந்தாங்க. படலை அப்படியே மெல்ல தூக்கி சுவர் ஓரமாக இப்படி திருப்புறான். சரிவு பகுதியில் அங்கேயும் இங்கேயுமா மனித தலைகள் தெரியுது. ஆயுதம் ஏந்தின பெரிய கூட்டம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கு. இருட்டுக்குள்ள தலைகள் அப்படியே பதுங்கி பதுங்கி மறையுது. புரிஞ்சிருச்சு கொற்றனுக்கு. இப்படியே சத்தம் போட்டுக்கிட்டு மந்தையை நோக்கி ஓடலாமான்னு தோணுச்சு. அப்படி செஞ்சால் எதிரிகள் வெளிப்படைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி குடிலுக்குள்ளே போய் படலை மூடிக்கிட்டான். கொஞ்சம் யோசித்தான். குடிலோட மேற்புற கூரையை ஆள் நுழையிறதுக்கு மாதிரி அப்படியே பிரித்து எடுத்தான். நாங்கில் மரத்தோட கிளைகள் அப்படியே குடில் மேலே படர்ந்து இருந்துச்சு. அந்த கூரைக்குள்ளே நுழைஞ்சு அப்படியே கிளை மேலே ஏறினான். மரங்கள் ஒன்றோட ஒன்று அப்படியே நெருங்கி பின்னி கிடந்துச்சு. அந்த கொப்புகள் வழியாக அப்படியே ஊர்ந்து கடந்து கண்ணிமைக்கிற நேரத்தில் 3வது மரத்தோட அடிவாரத்தில் அப்படியே தரையில் குதிச்சிட்டான். இந்த சத்தத்தை கேட்டு யாரோ மரத்துலேருந்து குதிக்கிறாங்க அப்படின்னு மந்தையில் இருக்கிறவங்களாம் திரும்பி பார்க்குறாங்க. இப்போ தான் பதறி போய் ஓடி வரான் கொற்றன். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பதட்டம். இந்த மாதிரி ஒரு நள்ளிரவில் தான் அவனோட ஊரை எதிரிகள் சுற்றி வளைச்சாங்க. மக்கள் எல்லாத்தையும் கொன்று குமிச்சாங்க. மந்தையில் வச்சு ஊரையே வெட்டி சாய்ச்சாங்க. அது எல்லாத்தையும் கண்ணால் பார்த்துருக்கிறவனுக்கு இப்போ அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. பேச வார்த்தை வரல. ஏதோ விலங்க பார்த்துட்டான் அப்படின்னு நினச்சாங்க முதல்ல. அப்புறம் கேட்டதுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டான். இப்போ மந்தையில் இருக்கிறவங்க அப்படியே சரிவு நோக்கி போனாங்க. 3 பக்கத்துலேருந்து எதிரிகள் மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நீலன் கையை காமிச்சு சத்தமில்லாமல் ஏதோ சொன்னான். வீரர்கள் சில பேர் வீட்டுக்கு போய் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. புங்கன் தென்புற சரிவில் மேலே ஏறுற எதிரிகளை பார்த்தான். சோமக்கிழவன் வலது பக்க சரிவை பார்த்தான். கிழக்கு திசை முனையிலிருந்து 3 பக்கமும் பார்த்தான் நீலன்.
வந்துக்கிட்டு இருக்கிறது பெரிய எண்ணிக்கை. இங்கே இருக்கிறது 24 பேர், அதில் பாதி பேர் கிழவர்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தாக்குதல் உத்திகளை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஊரோட நடுப்பகுதிக்கு ஓடி வந்தான். நீலன் ஒரு மெல்லிய சீழ்க்கை ஒளி அடிக்கவும் மற்ற எல்லாரும் ஒன்று கூடுனாங்க. பேசுகிறதுக்கு நேரம் இல்லை, வேட்டுவன் பாறை மேலே எதிரிகள் ஏறிடக்கூடாது, 3ஆக பிரிவோம், எல்லா வகையான தாக்குதல் உத்தியையும் பயன்படுத்துங்க அப்படின்ட்டான். ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 3 திசையிலையும் தாக்குறதுக்கு ஆயத்தமாயிட்டாங்க. கருங்கை வாணனோட படை மிக கவனமாக மேலே ஏறுது. இப்போ வரைக்கும் யாரும் நம்மளை பார்க்கலை அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. நீலனோட குடிலுக்கு கொஞ்சம் கீழ் முனையில் ஒரு பெரிய பாறை ஒன்றை யாரோ நகர்த்துற மாதிரி தோணுச்சு. ஏதோ சத்தம் கேட்குதே அப்படின்னு கருங்கை வாணன் அண்ணாந்து பார்க்குறான். ஒரு பெரிய பாறை மெல்ல உருள ஆரம்பிச்சிச்சு. இப்போ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற எதிரிகள் அப்படியே சத்தம் கேட்டு மிரண்டு பார்க்குறப்ப அடுத்து பாறைகள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றா உருள ஆரம்பிச்சிருச்சு. உருண்டு வர்ற பாறைகள் என்ன அப்படியே நேர் கோட்லியாக இறங்கும். எந்த திசையில் எப்போ நெளியும்னு கணிக்க முடியல. வீரர்கள் தெரிச்சு செதறாங்க. இருட்டு எப்போவுமே என்ன பண்ணோம்னா ஒன்னோட சத்தத்தை இன்னொருக்கு மாற்றி விட்டுரும். அதனால் ஒரு பக்கம் பாறை உருண்டா கூட எல்லா பக்கத்துலேயும் உருள்ற மாதிரியே அவங்களுக்கு தோணுச்சு. எதிரிகள் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சதுமே எதிர் தாக்குதலுக்கு உத்தரவிட்டான் கருங்கை வாணன். ஆனால் தாக்குதல்லாம் நடத்த முடியலை. அந்த உருண்டு வர்ற பாறைகள்லேருந்து அவங்கள காத்துக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே பொருத்தமான இடங்களில் நின்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எதிர்த்தாக்குதலை ஆரம்பித்தாங்க. 3 திசைகள்லேருந்து வேந்தர்களோட படைகள் தாக்குதல் ஆரம்பித்தது. கொஞ்ச நேரத்திலேயே மேலேருந்து ஆயுத தாக்குதல் ஆரம்பிச்சிருச்சு. அம்புகளும் ஈட்டிகளும் அவ்வளவு வேகத்தில் காற்றை கிழிச்சுக்கிட்டு இறங்குது. இருட்டில் எந்த திசையிலிருந்து ஆயுதங்கள் வருதுன்னு தெரியாமல் வேந்தர் படை தற்காத்துக்கிறதுக்கு அப்படி திணறுச்சு. மேலேருந்து தாக்குறவங்களோட வேகம் நினச்சி கூட பார்க்க முடியல இந்த வந்த படைக்கு. அம்புகள் ஈட்டிகள் ஒரு பக்கம் இறங்கிக்கிட்டு இருந்தாலும் பாறைகளும் அங்கங்கே உருண்டுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஆனால் பாறைகளை மட்டும் உருட்டுறதுனால எதிரிகளை அதிக அளவில் கொல்ல முடியாது இல்லையா? ஆனால் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ண முடியும். ஏன்னா எப்போ எந்த பாறை உருளும், எந்த பாறையை பார்த்து பயந்து தான் அவங்க முன்னால் வருவாங்க. இன்னொன்று நீலன் எரியம்பு பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஏன்னா எரியம்பு பயன்படுத்த ஆரம்பித்தா இருட்டில் இங்கே ரொம்ப குறைவான வீரர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். வடக்கு பக்க சரிவில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்த சோமக்கிழமை ஒரு வீரனை அந்த திசையில் உச்சியில் இருக்கிற மரத்தில் ஏற சொன்னான். அதே மாதிரி இன்னொருத்தனை இன்னொரு விளிம்பில் இருக்கிற மரத்தில் ஏற சொன்னான். மற்றவங்க அம்புகளை ஈட்டிகளை எரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 2 கிழவர்களை வச்சுக்கிட்டு பாறைகளை நகர்த்தி தள்ளிக்கிட்டு இருந்தான் கொற்றனோட வெறியை பார்த்தே அந்த கிழவர்கள் தினவோடு இயங்கினாங்க. சரிவுகளில் இருக்கிற பாறைகளெல்லாம் அப்படியே அடப்பு கொடுத்து சொருகப்பட்டிருந்த சின்ன சின்ன கல்லில் தான் அப்படியே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. எந்தெந்த பாறைக்கு எப்படியெல்லாம் அடப்பு கொடுத்துருக்காங்கங்கிறது கிழவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அந்த கும்மிருட்டில் கூட சரியான முறையில் அடப்புக்கல் அப்படியே ஈட்டியில் குத்தி நகர்த்துறாங்க. அடப்பை நகர்த்துறது, அதுக்கேற்ற கோணத்தில் பாறையை அசைக்கிறது, இது நல்லா தேர்ச்சி பெற்றவங்கனால தான் பண்ண முடியும். பெரிய வீரனால் கூட நகர்த்த முடியாத பாறையை 2 கிழவர்கள் எளிதில் நகர்த்திடுவாங்க. யானைகளோட உச்சந்தலை கும்பம் மாதிரி நல்ல கருத்த 2 தோள்கள் யாருக்கு இருக்கும்? திரையர்களுக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா சின்ன பிள்ளையிலேருந்தே அவங்களுக்கு பாறைகளோட பழக்கம் உண்டு. இப்போ இருக்கிறது யார்? திரையர்குடியோட இளம் வீரன் கொற்றன், பாறைகளோட குழந்தை. கிழவர்கள் சொல்ல சொல்ல அப்படியே தோளில் முட்டி எம்பி தள்ளுறான். தாக்குதல் ஆரம்பித்ததுமே கூச்சல் போட்டுக்கிட்டு வேந்தனோட வீரர்கள் இங்கேயும் செதறி தற்காப்புக்கு ஏதுவான இடங்களில் நின்றுக்கிட்டு தானே எதிர்த்தாக்குதல் தொடுக்கிறாங்கன்னு பார்த்தோம். இந்த நிலைமையில் தாக்குதலை தீவிரப்படுத்தாமல் இந்த கிழமையை மரம் ஏற சொல்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே 2 பேரும் வேகமாக மரத்தில் ஏறினாங்க. அதில் ஒன்று தனக்கு மரம், இன்னொன்று அகில் மரம். 2மே முருங்கை மரம் மாதிரி அவ்வளவா வலிமை இருக்காது. சொல்லுற இடத்துல வேல்கம்பில் குத்தி காலால் மிதித்து கிளைகளை ஒடி அப்படின்னா கிழமை. அதே மாதிரி இவங்களும் ஒடிச்சு மட்டார்னு சரிச்சாங்க. வேந்தர் படை இருட்டுக்குள்ளே பயந்து போயிடுச்சு. அப்பா, பெரிய பெரிய மரங்களையே கனப்பொழுதில் சாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க, அடுத்து என்ன செய்ய போகிறாங்களோன்னு எதிரிகள் மிரண்டு போயிட்டாங்க. சும்மா பயமுறுத்துறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க.
எதிரிகளோட வடக்கு பக்க படைக்கு தலைமை வகுத்தது யார்? துடிச்சாத்தனில் அவன் வீரர்கள் முன்னேறுவதை நிப்பாட்டி வச்சிட்டான். இந்த சத்தத்தை கேட்டு தற்காத்துக்குங்கன்னு சொல்லிட்டான். இருட்டுக்குள்ளேருந்து அம்புகள் பாயுறதோ, ஈட்டிகள் இறங்குறதோ, பாறைகள் உருளுறதுமா இருக்க, இப்போ மரங்களை உருட்டியோ எரிஞ்சோ தாக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சி அந்த வலது பக்கம் இருக்கிற படை ரொம்ப பயந்து போயிடுச்சு. இங்கே கிழக்கு பக்கம் நீலனோட தாக்குதல் எதிரிகளை நிலைகுலைய வைக்குது. மேலேருந்து எரியப்படுற ஈட்டிகள் அப்படியே பாறைகளில் பட்டு தெறிக்க தீப்பொறி பறந்துக்கிட்டு இருக்கு. வேகத்தை எப்படியும் குறைக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருந்தா கருங்கை வாணன். இந்த மிச்ச 2 படை இருக்கு இல்லையா, அந்த படை திதியன் படையும் துடிச்சாத்தன் படையும் இவங்க கொஞ்சம் பயந்து தற்காப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ கருங்கை வாணனும் தாக்குதலை கொஞ்சம் நிப்பாட்ட சொன்னால் வீரர்களுக்கு பின்வாங்கிற மனநிலை வந்துடும். அதனால் என்ன இழப்பு வந்தாலும் முன்னால் போன்னு சத்தம் போட்டான். ஆனால் மேல்நிலையில் இருக்கிற நீலன் தலைமையில் இருக்கிற வீரர்களோட தாக்குதலை மீறி மேலே ஏறுறது அவ்வளவு எளிதாக இல்லை. கருங்கை வாணன் எம்பிட்டு கத்தினாலுமே அவனோட படை கொஞ்சம் பதுங்கித்தான் இருந்துச்சு. எல்லா திசைகள்லேருந்து அப்படியே ஆவேசமிக்க தாக்குதல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட அதாவது 24 பேர் தான் இருக்கோ அப்படிங்கிறத காட்டாமல் நிறையா பேர் இருக்கோம், பன்மடங்கு அவங்கள காட்டிக்கிறதுக்காக ஒவ்வொரு வீரனும் வேகத்தோடு இயங்கிக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னொரு பக்கம் அந்த திதியன் வர்றான்ல, அந்த திதியன் இப்போ வேகமாயிட்டான். இவனோட வேகத்தை தடுத்து நிப்பாட்ட முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கு புங்கனோட படை. கொஞ்ச நேரத்தில் சீழ்க்கை அடிச்சுக்கிட்டு ஊருக்கு நடுவுக்கு ஓடி வந்துட்டான் புங்கன். சோமக்கிழவனும் நீலனும் கூட அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்க மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்மக்கிட்ட ரொம்ப கம்மியான வீரர்கள் தான் இருக்காங்க, கொஞ்சம் பின்வாங்கி காரமலையில் ஏறிட்டு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னா. ஆனால் நீலன் கத்துனான், நம்மளை ஒன்றும் செய்ய முடியாத காரமலையில் ஏறினா, ஆனால் கூத்து சத்தம் கேட்குற வள்ளிக்கானை நோக்கி எதிரி படை போனால் என்ன ஆகும் அப்படின்னா. பொங்கன் அப்போ தான் அதை யோசிக்கிறான். ஐயோ, அப்படின்னா உடனடியாக காரி கொம்பு ஊத சொல்லி செய்தியை சொல்லிடலாமா? நான் அப்போவே அதுக்கான முயற்சியெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னா சோமக்கிழவன். பெருங்காரி கொம்புகளையெல்லாம் இந்த பெண்கள் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருக்கிற சின்ன கொம்பை ஊதுனா சத்தம் பெருசாக கேட்க மாட்டேங்குது. மலையில் இந்த கூத்து நடக்கிற இடத்துலேருந்து கேட்குற சத்தத்தை விட அதிகமாக இந்த சின்ன காரி கொம்பில் ஊத முடியலை அப்படின்னா. என்ன செய்யலாம்? சரி, செய்தியை எடுத்துகிட்டு போய் பாரிக்கிட்ட சொல்கிறதுக்கு குதிரையை எடுத்துக்கிட்டு ஒரே ஒருத்தர் மட்டும் வேகமாக போகட்டும். நம்ம எக்காரணம் கொண்டும் வேட்டுவன் பாறையை விட்டு விலகக்கூடாது, பின்னால் போகக்கூடாது. நகக்கரட்டிலேருந்து வீரர்கள் வர்ற வரைக்கும் நம்ம இந்த இடத்த கடக்கிறதுக்கு எதிரிகளை அனுமதிக்கக்கூடாது அப்படின்னா நீலன். சொன்ன உடனே ஒரு வீரன் குதிரை கோட்டில் நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டான். நீலன் அவன்கிட்ட சத்தம் போட்டான், இங்கே பாரு, இடது பக்கம் தனியாக ஒரு குதிரையை கட்டியிருக்கோம் பாரு, அதுதான் ஆலா, அதை எடுத்துகிட்டு போ, 2 மடங்கு வேகத்தில் போகும் அப்படின்னா. ஆலா ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோல்ல, இளமருதனோட குதிரை ஞாபகம் இருக்கா? இப்போ முன்களத்தில் இருக்கிற வீரர்கள் முடிஞ்ச அளவுக்கு தாக்குதல் தொடுத்து நிலைமையை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் மறுபடியும் தாக்குதல் இடத்துக்கு போயிட்டாங்க. நீலனோட அம்புகள் இருளில் தொலைச்சி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. கும்மிருட்டோட பிடியில் மேலிருந்து பேரோசையோடு நடத்துகிற எதிரிகளோட தாக்குதலை சமாளித்து தற்காத்து முன்னால் போகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க கருங்கை வாணனோட படை. வடக்கு பக்கம் சோமக்கிழவனோட தாக்குதல், எதிரிகள் நின்ன இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்காங்க, மேலே ஏறலை. ஆனால் தெற்கு பக்கத்தில் புங்கன் தலைமையில் இருக்கிற வீரர்களால் எதிரிகளோட வேகத்தை இன்னமும் குறைக்க முடியல. ஏன்னா திதியனோட ஆவேசம் இணையில்லாமல் இருந்துச்சு. எத்தனை வீரர்களை பலி கொடுத்தாலும் நான் முன்னேற வேகத்தை குறைக்க மாட்டேன் அப்படிங்கிற பழக்கத்தில் இருந்தான் அவன். அந்த திசையில் மட்டும்தான் எதிரிகள் அடுத்தடுத்த நிலை நோக்கி நகர்ந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆலா மேலே ஏறி வேகமாக போனான் அந்த வீரன். ஊரோட பின்புறத்தில் இருக்கிற குதிரை பாதை காரமலைக்கு ஊட தான் பயணிக்குது. வள்ளிக்கானத்தில் கூத்து ஓசைக்கும் வேட்டுவன் பாறையோட தாக்குதல் ஓசைக்கும் நடுவில் குதிரையை வெறி கொண்டு செலுத்தினான். மறுகுன்றை தாண்டப்பத்தான் மயிலாவோட ஊர் செம்மனூர் இந்த திசையில் இருக்கிறது ஞாபகம் வந்துச்சு. அங்கே செய்தி சொல்லலாம் அப்படின்னு நினச்சான். கொஞ்சம் தூரம் போனது தான் தோணுச்சு. எப்படியோ இந்த ஊர்லேயே இளைஞர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் நாகக்கரட்டுக்கு போயிருப்பாங்க, வயசானவங்க தான் இருப்பாங்க. அவங்க நடந்தே வேட்டுவன் பாறைக்கு போய் சேர்றதுக்குள்ளே நம்மளே நாகக்கரட்டிலேருந்து வீரர்களை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி குதிரையை திருப்புறான். பதற்றமும் அலைக்கழிப்பு உணர்வு மேலோங்க
இருளுக்குள்ளே சீறி பாஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆலா. மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.